1 கிலோ சிக்கன் அதுக்கேற்ற போல் நம்ம மசால் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன், அடுத்ததாக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். அடுத்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை கலந்துருவோம். அவ்வளோதான், மசால் கலந்து வச்சாச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கலந்து வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இது போல் நல்லா கலந்து விட்டோம்னா சிக்கன் மட்டும் நல்லா வெந்து அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்க. அந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். அதுங்க நல்லா வறுத்தாச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துடலாம். நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை. நம்ம மசாலா கலந்து வச்சோலையோ அதை மட்டும் போட்டு தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். சும்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வறுத்தாலே போதும். ரொம்ப நேரம் கூட தேவையில்லை. இந்த மசால் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் உப்பு பிடிக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஏன்னா சிக்கன் வறுக்கிறப்ப நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதில் போடுறதுக்கு பார்த்துட்டு போட்டுக்கணும். வெங்காயத்தோட அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் இதில் சேர்த்துடலாம். கூட கருவேப்பிலை மல்லித்தலையை சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கலந்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வறுவலுக்கு ஒரு அடிக்ட் ஆகுவாங்க. அந்த மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுருக்குன்னு காரசாரமாக ருசியாக சூப்பராக இருக்கும். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு அயிலை மீன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முழு மீனாகவே போட்டு நம்ம வறுவல் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, சோள மாவு 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், 1/2 லெமனை புழிஞ்சுக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை கலந்துடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, இருந்தாலும் தேவைப்பட்டால் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மீனில் தடவிக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. தண்ணி பத்தாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் போல் இதை கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு போல் கலந்தாச்சு. மீனில் மசால் தடவிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மீன்லேயும் மசால் தடவிடலாம். நல்லா அந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயெல்லாம் மசால் படுற அளவுக்கு நல்லா தடவி எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா மீனை தடவி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கணும் மீன் ஒட்டி. இதே போல் மீதி இருக்கிற மீன்லேயும் நம்ம மசால் தடவிடலாம். மீனுக்கு மசால் தடவி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வறுத்துக்கலாம். மீன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மீன் பொரிச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தோசைக்கல் இல்லைன்னா கடாய் எதில் வேணாலும் நம்ம மீன் பொரிச்சுக்கலாம். ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ மீன் எடுத்து பொரிச்சிடலாம். நான் வந்து 2 மீனாக தான் பொரிக்க போகிறேன். கொஞ்ச நேரம் பொறுமையாக விட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கணும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு திருப்பிக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக 2 பக்கமும் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். மீன் வந்து அருமையாக நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதே போல் நீங்களும் மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த முழுசாக ஒரு மீன் போட்டு ஒவ்வொருத்தர் சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம். எலும்பில்லாத மட்டனாக 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதே குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம அதில் தண்ணி ஊற்றிட்டு அதை கலந்து விட்டுட்டால் போதும். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் கம்மியாகவே தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 6 விசில் வரைக்கும் வேக வச்சு இறக்கிக்கலாம். 6 விசில் விட்டு மட்டன் வேக வச்சு இறக்கிட்டோம். பாருங்கள், சூப்பராக மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கிக்கிட்டால் போதும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மசாலாவும் வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, 1 நிமிஷம் வதக்கிட்டு அதில் நம்ம வேக வச்ச மட்டனை மட்டும் அந்த தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அடுத்து நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை இந்த மட்டனில் ஊற்றிடலாம். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மூடி வச்சாலுமே அப்பப்போ எடுத்து நீங்கள் கிளறி விட்டு அப்படி மூடி வச்சிங்கன்னா தான் நல்லா வந்து மட்டன் வந்து 2 பக்கமும் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வேகும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வத்திருச்சு பாருங்கள். நல்லா அந்த ட்ரை ஆகிற மாதிரி வந்துருச்சு. இன்னும் உங்களுக்கு இதை வறுக்கணுன்னா கூட நீங்கள் வறுத்துக்கலாம், இல்லை இதோட எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இதோட எடுத்துட்றேன். இறக்குறப்போ கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு அதை ஒரு கிளறிட்டு இப்போ இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான மட்டன் சுக்கா ரொம்ப ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 2 பெரிய வெங்காயம், அடுத்து ஒரு 10 போல் பூண்டும் அப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த டைமில் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் மட்டும் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம். நல்லா இந்த தக்காளியும் மசாலாவும் நல்லா வதங்கி பச்சை வாடையெல்லாம் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கணவாயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கினாமே பாருங்கள், அந்த கனவா மீனில் இருந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அதிகமாக வேணாம். நம்ம வந்து ஒரு கிரேவி ஒரு வறுவல் பக்குவத்தில் தான் செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணியெல்லாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். அந்த கனவா வந்து முங்குற அளவுக்கு இருந்துக்கிட்டால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் கூட இல்லை, 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் வரைக்குமே வேக வைக்கணும்னு இல்லை. வேகலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு தண்ணி வற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 நிமிஷத்துக்கிட்ட தண்ணி வற்றுறதுக்கு ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா அந்த தண்ணியில் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தூவிடலாம். தூவிட்டு இப்போ கிளறிடுவோம். பாருங்கள் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதை சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கிரேவி பக்குவத்தில் கூட செய்யலை, வறுவல் போல் செஞ்சுருக்கேன். அப்போ நம்ம வந்து இந்த மசாலாவோட சேர்த்து ஒன்று எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அருமையான ஒரு கனவா மீன் வறுவல் ரெடி. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 1/2 கிலோ ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
நம்ம கடைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குடல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டியே கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா சுடு தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி கழுவுனோன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். மல்லித்தூள் சேர்த்துடலாம் 1 ஸ்பூன், அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அடுத்து மஞ்சள் தூள், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி வேணாம், ஏன்னா நம்ம வறுவல் போல் தான் பண்ண போகிறோம். அதனால் நிறைய தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக அந்த குடல் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். மேலே எக்ஸ்ட்ராலாம் ஊற்றவே இல்லை. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் விசில் போட்டு 8 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குடல் வந்து ஒரு 8 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த 8 விசில்லே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு இப்போ குடல் வந்து தாளிச்சிடலாம். தாளித்து மறுபடியும் வேக வைக்கணும். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி சேர்த்துருக்கேன். இதை வதக்கிடுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை. நம்ம வறுவல் தானே பண்ணுறோம், அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து மட்டன் மசாலா சேர்க்குறேன். சக்தி மட்டன் மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்துடும். இந்த எண்ணெயில் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இது கூட சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம குடல் வேக வைக்கிறப்பவே பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா போட வேண்டாம். இதில் நம்ம குடலை எடுத்து போட்டுடலாம். உப்பு எதுவுமே வேணாம், நம்ம முன்னாடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ இந்த மசாலா கூட நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குடல் வேக வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் மூடி வச்சிடலாம். குடலில் தண்ணி ஊற்றிருந்தோம், மசாலா தண்ணி ஊற்றிருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியெல்லாம் வற்றி வெறும் எண்ணெய் மட்டும் இந்த மாதிரி வந்து நல்லா வதங்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வதங்கணும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இவ்வளோ குடல் வந்து நம்ம ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதில் வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ குடல் அதில் கிடைக்காது. ஆனால் நம்ம வீட்டில் இப்படி இந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்ப ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸி தான். ரொம்ப அதிக மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கல, கம்மியான மசாலா சேர்த்து இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ஒரு கிரேவி பக்குவம் இல்லாமல் நல்லா வறுவல் பண்ணி நல்லா அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் குடல் வறுவல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.